அடிச்சிருக்காரு ஹைட்டா அடிச்சிருக்காங்க. முதல் பாலே வெளியில அடிச்சிருக்காங்க. தூக்கி விட்டாங்க. எதையும் அடிச்சிருக்காங்க. கேட்ச் ஆகுமா? இது கேட்ச் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா போல்டுங்க. அடிச்சிருக்காங்க. அகைன் அடிச்சிருக்காங்க. ஐடியாவில் டே 3ல செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் இது. தஞ்சை கிங்ஸ் விசஸ் ஜெய்சிசி. தஞ்சை கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் மேட்ச் 2 ஓவர் பவர் பிளே. தஞ்சை கிங்ஸ் டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் மேட்ச் 2 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் கூட ஃப்ரேம் ஒன்று இருக்காது. ஃபர்ஸ்ட் பால் டெல் பால் ஒரு டாட் பால். இங்கே செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக விக்கெட்டுக்கான வாய்ப்பா? விக்கெட்டுங்க. முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க தஞ்சை கிங்ஸ். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிருத்திவி உள்ள போன பால் வைடு ஹை பால். இங்கே செகண்ட் ஒன் ஒரு டாட் பால். இங்கே ஃபர்ஸ்ட் ஓவரில் தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வெளியில் 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கையில். அங்கே 2 கணக்கான வாய்ப்பு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 பால். இங்கே சரியாக படலை. பேட்டில் உட்காந்து ஈஸியாக ஓடி எடுக்கிறாங்க. போன பால் 5th ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் கடைசி ஒன்று. இங்கே அடிச்சு கீழே வந்துருக்கு ஃபீல்டர் கையில். சிங்கிள் ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 5 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தஞ்சை கிங்ஸ். இங்கே செகண்ட் ஓவர் கூட ஐயா ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஹைட்டா கீழே ஃபீல்டர் உமன்ஸ் லேண்டா. நல்லா கேட்சுங்க. ஒத்த கையில் பிடிச்சிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டில் காத்துக்கிறதுக்கு பின்னாடி போகணும்னு நினச்சேன். எக்ஸலண்டாக கேட்சை பிடிச்சிருக்காரு. முதல் பால விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு தன்னோட அணிக்காக. ஐயா இங்கே தஞ்சை கிங்ஸ் வந்து நியூ பேட்ஸ்மேனாக சபை இல்லை. செகண்ட் ஓவரில் செகண்ட் பால் இது பவர் பிளே. அடிச்சிருக்காங்க. முதல் பாலே வெளியில் 6. முதல் பாலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே சபை ஸ்லாட்டில் உள்ள பால். அதில் ஒரு பனிஷ்மெண்ட். இங்கே போன பால் ஒரு நோ பால். இந்த பால் ஒரு ஃப்ரீ ஹிட். பவுலர் சேஞ்ச். நியூ பவுலர் மணி. தேர்ட் ஒன் லெக் பை. ஃபோர்த் ஒன் குத்தி வந்த பால் இந்த கையில். சிங்கிள் தான் ஈஸியாக ஓடி எடுக்காங்க. செகண்ட் ஓவர் கடைசி ஒன் ஆப் சைடு பிளேஸ் பண்ணி ஓடி இருக்காரு. சைடு ஃபீல்டர். அங்கே சிங்கிள் தான். 2 ஓவர் 14. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தஞ்சை கிங்ஸ். இங்கே இதோட பவர் பிளே முடியுது. ஜெய்சிசிலேருந்து 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஃப்ரேம் ஒன்று இருக்காரு. இந்த செகண்ட் ஓவர் 3வது ஓவர் முதல் பந்து சரியாக மீட் ஆகலாம். நல்லா ஃபேஸில் வந்த பால் அடிச்சா அவுட்டு மிஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸு. ஃபோர்த் ஒன் முதல் 3 பால் எக்ஸ்டன் தான் சொல்லலாம். ஃப்ரேம் அடிச்சிருக்காங்க. கீழே ஹிட்டு 6. 2வது 6 பதிவு பண்ணுறாரு சபை. இங்கே தன்னோட பேட்லேருந்து தன்னோட அணிக்காகவும். 5th ஒன் ஆக்சுவலி ஒரு கம்பேக்கிங் பால். இங்கே நல்லா லென்த்தில் போயிருக்காரு. லைட்டாக பவுன்ஸ் இருந்தது பாலில். 3வது ஓவரில் கடைசி ஒன் ஸ்ட்ரைக்கில் சபை தூக்கி விட்டாங்க. எதையும் 6 கேட்சா. ஆஹா பிடிச்சிருந்தா நல்லா கேட்சா. உங்களுக்கு லைனில் மிஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். இங்கே 4 பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு 6 ஒரு 4 இந்த ஓவரில் வந்துருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 25. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தஞ்சை கிங்ஸ். 4th ஓவர் கூட மணி கையில் போட்டு ஓடி இருக்காங்க. ஒரு ரன் ஈஸியாக. செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு. குத்தி போட்ட பால தெளிவாக வெளியில் 6. அங்கே இப்போ தான் போய் இல்லை லேண்ட் ஆகுது. அங்கே இதோட 3வது பதிவு பண்ணுறான்னு சொல்லலாம் சபைலேருந்து. எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் ஆடி இதாகுங்க நம்மளோட அணிக்காக சபை. தேர்ட் ஒன் அகைன் ஸ்ட்ரைக்கில் சபை இறங்கி போனார். ஸ்ட்ரைக்கு ஃபீல்டர். அங்கே 2 கணக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்தாலும் ஸ்ட்ரென்த்துக்கு வரல. ஸோ 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடிச்சிருக்காரு லெக் ஸ்டம்பில். 2 கணக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆஹா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணாம்னு சொல்கிறாரு. ஸ்ட்ரைக்கர் இல்லை உங்களோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. சைக்கிள் பேஸ் பண்ணுறாரு. இங்கே தஞ்சை கிங்ஸ்லேருந்து நியூ பேட்ஸ்மேன் சச்சின் உள்ள 4வது ஓவர் கடைசி ஒன் ஸ்ட்ரைக்கில் சச்சின். அகெயின்
ஏர்லியாக ஒரு ஷாட் ஆடி இருக்காரு டாட் பால் இங்கே. கடைசி பால் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காரு மணி இங்கே என்னோட அணிக்காக. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 35. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தஞ்சை கிங்ஸ் இங்கே. இந்த கடைசி 2 ஓவர் இருக்குது இந்த இன்னிங்ஸில். 5th ஓவர் கூட ஜேசிசிலேருந்து சரவணா ஸ்ட்ரைக்கில் சபரி ஆல்ரெடி 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த இன்னிங்ஸில். 5th ஓவர் முதல் பந்து முதல் பால் ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்டாக எடுத்து அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் ஃபீல்டர் அங்கே மிஸ் ஃபீல் பண்ணால் 2,000 வாய்ப்பு இருக்கும். இல்லை சிங்கிள் ரன். 3rd ஒன் ஒரு பால் டாட் பால். ஒரு லெக் பை 2 சேஞ்ச் பண்ணுறாங்களா? இல்லை. 4th ஒன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாக. ஸ்ட்ரைட் ஃபீல்டர் அங்கே சிங்கிள் ரன் ஓடி எடுக்கிறாங்க. 5th ஒன் ஸ்ட்ரைட்டில் சபரி அடிச்சிருக்காங்க. கிளியரான ஒரு ஹிட்டு. இதோட 4வது சிக்ஸை பதிவு பண்ணுறாங்க சபரி. எக்ஸலண்டாக ஆடி இருக்கான்னு சொல்லலாம் இந்த இன்னிங்ஸு. சபரி வந்து 4 சிக்ஸ் வந்துருக்கு. 5வது கடைசி ஒன் ஸ்ட்ரைக்கில் சபரி அகைன். 5th ஓவர் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அகைன் சபரி. காட்டன் போட்டா இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை 2 ஆகலாங்க சிங்கிள் ரன். அடுத்த சபரியை ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அதுபாலும் பிடிச்சா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் சபரியால். ஆல்ரெடி 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த இன்னிங்ஸ்லாம் பார்க்கலாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 44. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தஞ்சை கிங்ஸ் இங்கே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட ஜெய்சிசிலேருந்து குட்டி வந்திருக்காரு. டல் பால் ஒரு நல்ல பால் இங்கே குட்டி ஏற்றிருக்காரு டாட் பால் இங்கே. 2nd ஒன் அடிச்சிருக்காங்க. கிளியர் ஹிட்டு 6. இதோட 5வது சிக்ஸை பதிவு பண்ணுறாங்க சபை. இங்கே உள்ளே போட்டால் வெளில தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காரு. உள்ளே போட்ட பால் எல்லாத்தையுமே பனிஷ் பண்ணியிருக்காரு சபை இங்கே. தன்னோட அணிக்காக ஒரு 5 சிக்ஸை பதிவு பண்ணி அதிலே 30 ரன்னை கொண்டு வந்திருக்காரு 6 மூலயமாவே சபரி. சின்ன ஒரு டிஸ்கஷன் இங்கே. கடைசி 4 பாலை உள்ளே போடாமல் போடணும் இங்கே. உள்ளே போட்டால் கண்டிப்பாக வெளில அடிப்பார் சபரி. 3rd ஒன் ஸ்லோயர் ஒன் ஸ்ட்ரைக்கை எடுத்திருக்காரு. 4th ஒன் ஸ்ட்ரைக்கில் சபரி அடிச்சிருக்காங்க. ஆஃப் சைடு விக்கெட்டுக்கான வாய்ப்பு. விக்கெட்டு கேட்சாக பிடிக்கல. 1 ஓவர்ஸில் ஃபீல்டர் கையில். ஆனால் அழகாக 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. போன பால் வைடு கை பால் இங்கே. 5th ஒன் அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் த விண்டு ஆஃப் சைடு. கீழே ஃபீல்டர் கேட்ச் ஆகுமா? விக்கெட்டுங்க இங்கே. கடைசியாக தன்னோட விக்கெட்டை இழக்கிறாருன்னு சொல்லலாம் சபரி. நிறையான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. டீமுக்காகவும் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. எக்ஸலன்ட் பேட்டிங் இங்கே சபரி. லாஸ்ட் 1 பாலை ஃபேஸ் பண்ணால் கண்ணன் உள்ள. முதல் பாதையில் கடைசி ஒன்று இங்கே ஸ்ட்ரைக்கில் கண்ணன் நியூ பேட்ஸ்மேன். இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உள்ளே போட்டு அடிப்பாரா? சுற்றிருக்காரு. 2 சேஞ்ச் பண்ணுறாங்க. 2க்கான வாய்ப்பாக பிடிச்சிருச்சா அவுட்டாங்க. அவுட்டு. 6 ஓவருக்கு தஞ்சை கிங்ஸ் 53 ரன் அடிச்சு 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டார்கெட் 54 ஜேசிசிக்கு. 6 ஓவருக்கு 54 அடித்தா ஜேசிசி இந்த மேட்சை வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் குவாலிஃபை ஆவாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணால் தஞ்சை கிங்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் குவாலிஃபை ஆவாங்க. பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. ஜேசிசிலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கலையரசன் இமையா ரன் சேர்க்க. தஞ்சை கிங்ஸ்லேருந்து ஓப்பனிங் பவுலராக பாலா. முதல் பந்து பாலா அது கலை. முதல் பாலே சுற்றிருக்காரு டாட் பால் இங்கே. 2nd ஒன் பிளேஸ் பண்ணியிருக்காரு. கேரி ஆகல. சிங்கிள் ரன் ஈஸியாக ஓடி இருக்காங்க. 4th ஒன் விக்கெட்டுக்கான வாய்ப்பு. ஸ்லிப்பில் கேட்சா? கேரி ஆகலைங்க ஃபீல்டருக்கு. 5th ஒன் கேட்ச் விக்கெட்டு. எக்ஸலண்ட் விக்கெட்டு. கீப்பர் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச் எஃபோர்ட்டு. முதல் விக்கெட்டுங்க லூஸ் பண்ணுறாங்க ஜெய்சிசி. நியூ பேட்ஸ்மேனா சரவணன் உள்ள. ஃபர்ஸ்ட் ஓவர் கடைசி ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாக. கண்டிப்பாக 4. 1 பவுன்ஸில் 4. முதல் பாலே ஒரு எக்ஸலண்டான 4 பதிவு பண்ணியிருக்காரு சரவணன் இங்கே. 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 6 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஜெய்சிசி இங்கே. 2nd பவர் பிளே ஓவர் கூட முகேஷ் வந்திருக்காரு தஞ்சை கிங்ஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். 2nd ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முகேஷ் 2. விக்கெட்டுக்கான வாய்ப்பு. கீழே ஃபீல்டர் அகேன் இங்கே மிஸ் பண்ணுறாங்க கேட்சை. ஈஸியான கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. இமைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 2nd ஒன் லெக் பை. 3rd ஒன் முகேஷ் 2 இமை. நல்ல ஒரு பாலுங்க. அகேன் ஒரு சிங்கிள்.
பவர் பிளேல கடைசி பால் இங்க. ஆஹா, குத்தி உள்ள போல்டுங்க. எக்ஸலன்ட் பவுலிங். நடுப்பிச்சில் குத்தி போல் அடிச்சிருக்கு. எக்ஸலன்ட் பவுலிங். 2 ஓவர் ஸ்கோர் 9 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஜெய்சிசி இங்க. பவர் பிளேல எக்ஸலண்டா போட்டு போயிருக்காங்க பவுலர். 3வது ஓவர் கூட மன்சூர் வந்திருக்காரு தஞ்சை கிங்ஸ்க்காக. ஸ்ட்ரைக்ல இமையா அடிச்சிருக்காரு கீழே. கணக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆஹா, கீழே வந்துட்டாரு ரன்னர். 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3rd one. எக்ஸலன்ட் பவுலிங். கீழே வந்திருக்குன்னு சொல்லலாம். 4th one. 3rd ஓவரில் போல்டுங்க. நல்லா பவுலிங். போன பாலை செட் பண்ணாரு. இந்த பால் எக்ஸலண்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு இங்கே பவுலர். ஜெய்சிசிலேருந்து நியூ பேட்ஸ்மேனாக மணி உள்ள. 5th one. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டா. 2 ரனுக்கான வாய்ப்பு இல்லை, சிங்கிள் மட்டும். 3வது ஓவரில் கடைசி ஒன். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் சரியா படலான சிங்கிளுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக. ஒன்லி சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஜெய்சிசி 13 ரன் 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்டாக போட்டுருக்காங்க சொல்லலாம் தஞ்சை கிங்ஸ். ஜெய்சிசி இன்னும் 3 ஓவருக்கு, அதாவது 18 பாலுக்கு 41 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ண. 4th ஓவர் கூட முகேஷ் வந்திருக்காரு அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். 2nd ஓவர் இந்த ஓவருக்கு. 4வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைட் ஃபீல்டர் இங்கே அடிச்சா அவுட்டு. ஒரு மிஸ்ஃபீல். 2 ரனுக்கான சான்ஸ் இங்கே 1-2 மாற்றுறாங்க. முதல் பால் 2 ரன் வந்திருக்கு. போன பால் டாட் பால். 3rd one. ஒரு டாட் இங்கே டாட் பால் முகேஷ். 4th one. ஸ்லோயர் ஒன் டாஸ் பால். ஆனால் நோமேன் லேண்டில் விழுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இதில் சேஸ் பண்ணாரு. 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக இருக்குது. 4th ஓவரில் கடைசி ஒன். முகேஷ் 2 ஆனந்த் அடிச்சிருக்காரு சரியா படலை. பின்னாடி 8வது பால் இங்கே. 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 4 ஓவர் ஸ்கோர் 19. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 5th ஓவர் கூட லெலின் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மணி. இன்னும் 12 பாலுக்கு 35 அடிக்கணும். இந்த 5 ரனுக்கு போட்டால் நல்லா இருக்கும். ஈஸியாக போடலாம், பார்க்கலாம். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலை கீழே ஸ்ட்ரைக்கு ஃபீல்டராங்க. 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக இருக்கும். வாங்கல ஃபீல்டர் சச்சின். 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2nd ஒன் அடிச்சிருக்காங்க. கீழே ஹிட்டுங்க. கிளாசிக்காக இருந்துச்சு. ஒரு ராக்கெட் ஷாட் மாதிரி, ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி. எக்ஸலன்ட் பேட்டிங் இங்கே மணிக்கிட்ட இருந்து. ஸ்கோர் இப்போ 27 27 அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணலாம். 10 பாலுக்கு 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. 3rd one. லெலின் டு மணி அகைன் அடிச்சிருக்காரு. இதையும் 6ங்க. பேக் டு பேக் இங்கே 6 பதிவு பண்ணுறாரு மணி. தேவையான ஒரு 6 அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். பேக் டு பேக் உங்களோட அணிக்கார எக்ஸலண்டாக ஆடி கொண்டு இருக்கிறார் இங்கே மணி. மேட்ச் இங்கே ப்ரெஷரில் கொண்டு போயிருக்காரு மணி இங்கே. இப்போ 9 பாலுக்கு 21 அடிக்கணும். 4th one அடிச்சிருக்காரு. ஹைட்டாக போயிருக்கு. விற்கிறதுக்கான வாய்ப்பா? நோமேன்ஸ் லேண்டா? யாருமே வரல. நோமேன்ஸ் லேண்ட் இங்கே 2 ரன் ஈஸியாக அடிக்கிறாங்க. 4 பாலுக்கு 14 ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு இங்கே மணி. போன வயது ரைபால் இங்கே அடிச்சிருக்காரு. லெக் ஸ்டம்பில் விற்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குமா? இல்லைங்க. ஃபீல்டர் நோமேன்ஸ் லேண்டாங்க அகைன் இங்கே 2 ரன் பதிவு பண்ணுறாங்க. இப்போ 16 தான் அடிக்கணும். பார்க்கலாம். அந்த 1 பால் இருக்கு இந்த ஓவரில். 7 பாலுக்கு 16 அடிக்கணும். கடைசி பால் 6 அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மணி இங்கே இல்லை ஸ்ட்ரைக் வச்சு பார்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு லெக் பை உண்டு இங்கே. அங்கே அடிச்சா அவுட்டு. ஸ்ட்ரைக்கை வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு மணி இங்கே. 4 பாலுக்கு 15 அடிக்கணும். மேட்ச் ரொம்ப ப்ரெஷராக போகுது இங்கே க்ளோஸாக. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஜெய்சிசி 39 அடிச்சு 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. தஞ்சை கிங்ஸ்க்காக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் கூட பாலா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மணி இருப்பார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஸ்ட்ரைக்கில் மணி. ஒயிடு பாலை வாங்கி அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதுக்குள்ள ஒயிடாக இருக்க வாய்ப்பு உண்டு. டாட் பால் இப்போது 5 பாலுக்கு 15 அடிக்கணும். 2nd one அகேன் 7 நேரான ஷாட் ஆடி இருக்கான்னு சொல்லலாம். 1 பவுன்ஸு லெஜண்டு. 4 பாலுக்கு 15. 3rd one அடிச்சிருக்காரு. கிளியர் ஹிட்டு. 6 இப்போ இன்னும் 3 பாலுக்கு 9 அடிக்கணும். 2 ஷாட் அது. பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. மேட்ச் இப்போ க்ளோஸாக போயிருக்கு அகைன் இங்கே.
முதல் 2 பால் எக்ஸலண்டாக போட்டிருந்தாரு பாலா, 3வது பால் 6 கொடுத்துருக்காரு. இப்போ பவுலர் ப்ரெஷரில் இருப்பார். ஸோ என்ன வேணால் நடக்கலாம் 3 பாலுக்கு. இதோட 3 6 பதிவு பண்ணுறாரு மணி இங்கே இந்த இன்னிங்ஸில். எக்ஸலண்ட் நாக் ஆடி இருக்காரு. அவங்களுக்கு சபரி அடித்தா இந்த டீமுக்கு மணி அடிக்கிறாரு. பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் போத் பிளேயர்ஸ் ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. ஒரு பால் போஸ்ட் 1 அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு கீழே. சபரி கேட்சை அழகாக பிடிச்சி கொடுத்துருக்காங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போனார் மேட்சை மணி இங்கே. பட் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கேட்சில் அவுட் ஆகிருக்காரு. அடிக்க போய் அடிக்க வேண்டிய பால் தான். 2 பாலுக்கு 9 அடிக்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சரவணன் அடிச்சிருக்காருங்க. ஐயோ மேட்சை க்ளோஸில் கொண்டு போய் வச்சிருக்காரு. இப்போ ஒரு பாலுக்கு 3 அடிக்கணும். முதல் பாலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு சரவணன். பவுலிங்லேயே எக்ஸ்ட்ராலாம் போட்டிருந்தாரு. எப்பா மேட்ச் ரொம்ப ப்ரெஷராக போதுங்க, முடியலை சத்தியமாக என்னால் இங்கே நிற்கவே. எங்கேயோ இந்த மேட்ச் எங்கேயோ கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு பாலுக்கு 3. இன்னும் இடையில இது ஒரு நல்ல மேட்ச், குவாலிட்டியான மேட்ச். இங்கே 2 டீமுமே ஒன்றுக்கு ஒன்று செலக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சுருக்காங்க. ஒரு பாலுக்கு 3 அடிக்கணும். 2 அடித்தா ட்ரா, 3 அடித்தா வின்னு. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஒரு பாலுக்கு 3 பேட்ஸ்மேன் பேட்டை வாங்கி ஆகணும் கண்டிப்பாக. 2 ரன் அடிக்கணுமா. பவுலர் டாட் பண்ணணும். அடிச்சிருக்காரு. ஹைட்டா போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. 2 ரன் ஓடுவாங்களா கீழே. கேட்சை முடிச்சுட்டு மேட்சையும் வின் பண்ணி கொடுக்குறாருங்க ஃபீல்டரு. ஒரு ஹால் லக்குன்னு சொல்லலாம். ஜெய்சிசி கடைசி வரைக்கும் போகிறாங்க. கடைசி ஒரு பாலில் 3 அடிக்கணும். கேட்ச் மூலியமாக விக்கெட்டாக இருக்காங்க. நல்ல ஒரு வாழ்த்துக்கள் 2 டீமுக்குமே. ஹால் லக்குன்னு தான் சொல்லலாம் ஜெய்சிசிக்கு. 2 டீமுமே போத் டீமுமே நல்லாவே விளாண்டாங்க. கடைசி பாலில் ஒரு கேட்சை பிடிச்சி மேட்சையும் வின் பண்ணி கொடுக்குறாரு ஃபீல்டர். எக்ஸலண்ட் கேட்ச் இங்கே பின்னாடி ஓடி போய். இந்த மேட்சுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் சபரி 5 விக்கெட் அடிச்சிருந்தாரு. எக்ஸலண்ட் பேட்டிங்.